நமக்கு எந்த இடத்துலையும் முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா உச்சபட்ச நேர்மைக்கு சொந்தக்காரர்களும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் தான். ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார்கிட்ட அன்பின் பெயரால் நீங்க என்ன வேணா அவங்ககிட்ட வேலை வாங்கிக்கலாம். ஆனா அதிகாரத்துக்கோ ஆணவத்துக்கோ ஒருபோதும் கட்டுப்படவே மாட்டாங்க. அன்புக்கு பெயர் போனவர்கள், அவர்களை நீங்கள் அடக்கி ஆளவே முடியாது. ஆணோ பெண்ணோ சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கிட்ட நீங்க அன்பை கொடுத்து என்ன வேணா அவங்ககிட்ட நீங்க ஜெயிச்சுக்கலாம். உதவி செய்யறதுல இவங்கள மாதிரி வேற யாருமே இல்லை. ஏன்னா சிம்மம்னா சூரியன், சூரியன்னா ராஜா. ராஜாங்கிறப்போ உதவின்னு கேட்டு வந்துட்டா தன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில ஒரு ராஜா இருப்பார். உரசுனா பத்திக்குவாங்க, அதான் நெருப்பு. அந்த நெருப்பை நீங்க விளக்கேற்ற பயன்படுத்துறீங்களா இல்ல மொத்தமா ஒரு காட்டை எரிக்க பயன்படுத்துறீங்களான்றது நீங்க ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை எப்படி அணுகிறீங்கிறத பொறுத்தா இருக்கு. வணக்கம். சிம்ம ராசி சிம்ம லக்னம். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தாருடைய குணாதிசயங்கள் அப்படிங்கிறப்போ, சிம்ம ராசி அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம். லக்னாதிபதி சூரியன். சூரியனுக்கும் சந்திரனுக்கும் ஒரே வீடு தான். எல்லா ராசிகளுக்கும் 2 வீடு. சிம்மம் சூரியன், அப்போ சூரியனுக்கு சிம்மம் மட்டும்தான். இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படிங்கிறவங்க ரொம்ப தன்மானம், சுயமரியாதை, கௌரவம், நமக்கு எந்த இடத்துலையும் முக்கியத்துவம் வேணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா உச்சபட்ச நேர்மைக்கு சொந்தக்காரர்களும் சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் தான். ஒரு சராசரி மனுஷன் எந்த இடத்துல எல்லாம் சறுக்குவானோ அந்த இடத்துல இவங்க ஸ்ட்ராங்கா நிற்பாங்க. இவர்கள் விலை கொடுத்து வாங்கவே முடியாது. ஒருத்தர்கிட்ட நம்பிக்கை விதைச்சிட்டாங்கன்னா அந்த நம்பிக்கைக்கும் அந்த வாக்குக்கும் உறுதியா நிற்பாங்க. இந்த செய்வேன் அப்படின்னா செஞ்சிருவாங்க. அந்த நிலைப்பாட்டில இருந்து அவங்கள மாற்றவே முடியாது. இவர்களை கட்டாயப்படுத்தி எதையுமே நம்ம செய்ய வைக்க முடியாது. அவர்களுக்கு பிடிச்சிருந்தா செய்வாங்க, இல்லைன்னா செய்ய மாட்டாங்க. கடவுளுக்கும் மனசாட்சிக்கும் மட்டும்தான் பயப்படுவாங்க, வேற யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. இந்த காக்கா பிடிக்கிறது, ஐஸ் வைக்கிறது, ஜால்ரா அடிக்கிறது, ஐயா சாமி உங்களை போல முடியுமா, நீங்க எப்பேற்பட்ட ஆளு, இந்த மாதிரி புகழ்ந்துக்கிட்டு ஒரு மாதிரி யாருக்கு ஆளையும் வருடி வாழ்றது, இதெல்லாம் அவங்களுக்கு சுத்தமா வராது. நான் உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், நாணயமா இருக்கேன், மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கு, கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இடத்துலையும் தலைமை பண்புல இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஒரு சின்ன ஒரு நிறுவனத்துல ஒரு ரொம்ப சின்ன பொறுப்புல போய் சேர்ந்தா கூட தன்னுடைய நேர்மையின் பொருட்டு, அந்த நேர்மையே உச்சமா இருக்கிறதுனால அந்த நேர்மையே இவங்களை மிக குறுகிய காலத்துல அந்த நிறுவனத்துல ஒரு மறுக்க முடியாத, தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிடுவாங்க. அவங்க எந்த தொழில இருந்தாலும் சரி, எந்த பணியில இருந்தாலும் சரி, அதை எவ்வளவுக்கு எவ்வளவு நேர்மையா செய்ய முடியுமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மையா செய்ய முடியுமோ, எவ்வளவு நாணயமா, எந்த ஒரு கலப்படமும் போலித்தனமும் இல்லாம செய்ய முடியுமோ அப்படி செய்வாங்க. ஏன்னா இப்படி யாரையாவது ஏமாற்றிட்டு நம்ம எப்படி நிம்மதியா தூங்க முடியும் அப்படிங்கிறது ரொம்ப அவங்க மைண்ட்ல இருக்கும். ஒரு விஷயத்துல பணம் காசு கம்மியா இருக்கு, ஆனா தனக்கு பிடிச்சிருக்கா செஞ்சிருவாங்க. தனக்கு மனசுக்கு ஒப்பல, இது சரியா வராது, இதுல தவறு இருக்கு அப்படின்னு அவங்க உணர்ந்துட்டாங்கன்னா நீங்க கோடி கோடியா கொடுத்தாலும் அதுல அவங்க சம்மதிச்சு அதை செய்யவே மாட்டாங்க. இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கு காலபுருஷ தத்துவத்திலே 5ஆம் இடங்கிறப்ப 5ஆம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். உண்மையிலேயே பூர்வ ஜென்மத்துல புண்ணியம் செய்திருந்தா மட்டும்தான் நீங்க ஒரு சிம்ம ராசியாவோ சிம்ம லக்னமோ பிறக்க முடியும். அவங்க ஒரு குடும்பத்துல எந்த ஒரு நிலையில பிறந்தாலும் சரி, 2வது பையனாவோ இல்ல 2வது பொண்ணாவோ இல்ல கடைசி குழந்தையாவோ இல்ல மூத்த குழந்தையாவோ எப்படி பிறந்திருந்தாலும் அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய ஒரு தூணாகத்தான் அவங்க மாறுவாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுடைய டெசிஷன்ஸ், அவங்க இருக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே ரொம்ப வித்தியாசமா இருக்கும். யாரை சார்ந்து இருந்துடக்கூடாது, நமக்கு என்ன, நம்மளுடைய சம்பாத்தியம் என்ன, நம்ம எப்படி லீட் பண்றது லைஃபை, யாரோட உதவி இல்லாம நம்ம எப்படி ஜெயிக்கிறது, அப்பா அம்மாவுடைய ஹெல்ப் இல்லாம நம்ம எப்படி வளர்ந்து வர்றது, இது எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப சின்ன பிராயத்துல இருந்தே அவங்களுக்கு இருக்கும். ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார்கிட்ட அன்பின் பெயரால் நீங்க என்ன வேணா அவங்ககிட்ட வேலை வாங்கிக்கலாம். ஆனா அதிகாரத்துக்கோ ஆணவத்துக்கோ ஒருபோதும் கட்டுப்படவே மாட்டாங்க. ஏன்னா அன்புக்கு பெயர் போனவர்கள், அவர்களை நீங்கள் அடக்கி ஆளவே முடியாது. அது ஆணோ பெண்ணோ சிம்ம ராசி சிம்ம லக்னத்துக்கிட்ட நீங்க அன்பை கொடுத்து என்ன வேணா அவங்ககிட்ட நீங்க ஜெயிச்சுக்கலாம். இரவு பகல் பாராம உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கக்கூடிய ராசி லக்னத்தார் யாருன்னா இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் தான். ஏன்னா எடுத்த பொறுப்பை யாரும் குறை சொல்லி விடாத வண்ணம் செஞ்சிடணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியா இருப்பாங்க. ஒரு பொறுப்பை கொடுக்கும் போது எனக்கு இப்படிலாம் வேணும்பா, எனக்கு இதெல்லாம் இந்த விஷயம் இப்படிலாம் நடக்கணும் அப்படிங்கிற அந்த கைட்லைன்ஸ், அந்த கேட்டலாக நீங்க கொடுத்துடணும். உங்களுக்கு என்ன வேணுங்கிறத அவங்ககிட்ட கேட்டு சொல்லி நீங்க தெளிவுபடுத்திடணுமே தவிர, வேலையை கொடுத்த பிறகு அவங்க கிட்ட நீங்க தலையிடவே கூடாது. வேலையை கொடுத்த பிறகு நீங்க உங்க மூக்கம் வச்சிங்கன்னா பயங்கர கோவப்படுவாங்க. ஏன்னா
லக்னாதிபதி சூரியன்றப்போ அவங்க கிட்ட கோபம் ஜாஸ்தியா இருக்கும். ஆனா அந்த கோபத்துல நியாயம் இருக்கும், நேர்மை இருக்கும். அவங்க கோபக்காரங்க அப்படின்னு ரொம்ப சிம்பிளா நீங்க வந்து அவங்கள வந்து நீங்க தனிமைப்படுத்த முடியாது. நேர்மை இருக்கும் இடத்தில், உண்மை இருக்கும் இடத்தில் ரொம்ப கோபமும் அதிகமா இருக்கும். இயல்பாவே உஷ்ணம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். தலைவலிக்கும், நீர் கோர்த்துக்கும், அந்த தலைவலி பின்னந்தலை வலிக்கிறது இதெல்லாமே அவங்க ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா உஷ்ணம் வந்து அவர்களுக்கு வயிற்று பிரச்சனையும் கொடுக்கும், டைஜஷன் பிரச்சனையும் கொடுக்கும், நிறைய பசிக்கும், அடிக்கடி பசிக்கும், அடிக்கடி சாப்பிட செய்யும். ஆனா சாப்பிட்டோடனே வயிறு வலிக்கும். இந்த சிரமங்களை கடந்து தான் அவங்க வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ரொம்ப ஷார்ட் டெம்பரா இருப்பாங்க. உரசுனா பத்திக்குவாங்க. அதான் நெருப்பு. அந்த நெருப்பை நீங்க விளக்கேற்ற பயன்படுத்துறீங்களா இல்ல மொத்தமா ஒரு காட்டை எரிக்க பயன்படுத்துறீங்களான்றது நீங்க ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தை எப்படி அணுகுறீங்கிறத பொறுத்தா இருக்கு. எதை சொல்றதா இருந்தாலும் அவங்களுடைய சுயமரியாதையை டச் பண்ணாதபடி ரொம்ப கண்ணியமா, ரொம்ப நேர்மையா, ரொம்ப கரெக்டா அவங்ககிட்ட பேசிட்டீங்கன்னா அவங்க அதை விட ரொம்ப ரொம்ப அன்பாகவும், ரொம்ப ரொம்ப விசுவாசமாகவும், ரொம்ப ரொம்ப நாணயமாகவும் இருப்பாங்க. அப்படி ஒரு உச்சபட்ச பண்புகள் நிறைந்த ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார்கிட்ட நீங்களும் அதே அளவு மரியாதையோடு அவர்கள் நடத்த வேண்டும். ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்து குழந்தை மிக உறுதியாக அவர்களுக்கு பூர்வீக இடம் அப்படிங்கிறது ஆகாது. பூர்வீக இடத்தை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் தான் அவங்க ஜெயிக்க முடியும். உள்ளூர்ல இருக்கும்போது அவங்களுக்கு அந்த பூர்வீக இடம் இல்ல பூர்வீக ஊருங்கிறது மிக அதிக மன அழுத்தத்தை கொடுக்கும். இதுக்கு பின்னாடி ஒரு சூட்சும ரகசியம் இருக்கு. என்னன்னா அவர்கள் எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அந்த இடத்த தன் இடமா மாத்திடுவாங்க, தனக்கான இடமா மாத்திடுவாங்க, அந்த இடத்துல தலைமை பதவிக்கு வந்துருவாங்க. இப்ப பூர்வீக இடம் அங்க அவங்க ஜெயிக்கணும்னு ஆசைப்படும் போது அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் சிறு பிள்ளையில இருந்தே அவங்களை பார்த்துருப்பாங்க. அப்ப இவங்க வளர்ந்து 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 வந்து விஸ்வரூப வளர்ச்சி வரும்போது இவரோட வளர்ச்சியை அங்கீகரிக்க மாட்டாங்க. நாம பார்த்து வளர்ந்த பையன் தானே, நாம பார்த்து வளர்ந்த பொண்ணு தானே, இன்னைக்கு வந்து அது நாட்டமா பண்ணுதுன்னா நம்ம எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னைக்கு அது பெரிய ஒரு அதிகாரியா இருந்தா கூட நம்ம எப்படி அந்த அதிகாரத்துக்கு நம்ம அடிபணிய முடியும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வளர்ச்சியை வந்து அந்த சுத்தி இருக்க மக்களால் ஏற்றுக்கவே முடியாது. அப்ப தான் வளர்ந்து பிறந்து வளர்ந்த இடத்துல இருந்து விலகி சென்று வேறொரு புது இடத்துக்கு போய் ராஜாவாக அவங்க ஜெயிப்பாங்க. அதை மீறி அவர்கள் நான் சொந்த ஊர்ல தான் இருப்பேன்னா அணுதினமும் என்னால் அறுதிட்டு சொல்ல முடியும், அணுதினமும் அவங்களுக்கு பிரச்சனை வரும், மன அழுத்தம் வரும். அந்த ஊருக்குள்ள வாழ்றதே ஒரு மிகப்பெரிய சவாலாக இருக்கும். இன்னும் குறிப்பிட்டு சொல்றதா இருந்தா வெளியூர்ல போய் ஜெயிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு லீவுக்கு வரும்போது கூட ஒரு 2-3 நாளைக்கு மேல அந்த சொந்த ஊர்ல இருந்தாலே 4வது நாள் 5வது நாளே அவங்களுக்கு பிரச்சனை வந்துடும். ஏன்டா இந்த ஊருக்கு வந்தோம் அப்படின்னு ரொம்ப வெறுத்து அவர்கள் வந்து தன்னுடைய மீண்டும் தான் பிழைக்க வந்த இடத்துக்கே போனா தான் நிம்மதி அடைவாங்க. அப்போ ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் வளர்ந்து முடிச்சு படிச்சு முடிச்சு வேறொரு ஊருக்கு சென்று ஜெயிக்கணும். சொந்த ஊருக்கு வரும்போது விருந்தும் மருந்தும் 3 நாளைக்கு மேல நீங்க தங்குனீங்கனாலே பிரச்சனை வந்துடும். அது ரொம்ப கவனமா இருங்க. ரெண்டாவது, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தாருக்கு வந்து இயல்பாவே தந்தையோடு ஒரு பெரிய முரண்பாடு இருக்கும். ஏன்னா எந்த ஒரு ஜாதகத்திற்கும் தந்தை தான் சூரியன் அப்படிங்கிற அமைப்பு. சூரியன்றப்ப இவங்களும் சூரியன், தந்தையும் சூரியன். உலகத்துல ஒரு சூரியன் தான், வீட்டுக்கும் ஒரு சூரியன் தான் இருக்க முடியும். அப்போ ஒரு வீட்டுல தந்தை தான் சூரியனாக இருக்கிறார் அப்படிங்கிறப்ப இது சூரியன் அமைப்புல ஒரு குழந்தை பிறக்கும் போது அங்கேயே அந்த கிரகம் மோத ஆரம்பிச்சிடும். இந்த வீட்டுக்கு நீ சூரியனா நான் சூரியனாங்கிறது அப்பாவுடைய கிரகமும் அந்த குழந்தையோட கிரகமும் மோத ஆரம்பிச்சிடும். அப்ப பெரும்பான்மையான 195 விழுக்காடுக்கு மேல ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்து குழந்தையால அவங்க அப்பாவோட இணைஞ்சு போகவே முடியாது. ஒரு காலகட்டத்தில் 2 பேரும் பிரிஞ்சு விலகி இருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு பயணிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். 2 பேரும் சேர்ந்து ஒரு வீட்டில் இருந்தாங்கனாலே அவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மிக அதிக பிரச்சனைகளுக்கு ஆளாவாங்க. ஆரோக்கிய கேடு, பொருளாதார சீரழிவு, இல்லை ஏதாவது ஒரு மன கஷ்டம், ஏதாவது சண்டை சச்சரவு, இது 2 பேருமே ஒருத்தர் வந்து மோதிக்கிறது, என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு பையன் வந்து சங்கடப்படுறது, என்ன புரிஞ்சுக்க என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான்னு அவங்க அப்பா வந்து யோசிக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாமே 2 சூரியன் இடத்துல இருக்கும்போது அமையும். அப்ப ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் உங்க தந்தையை வந்து கொஞ்சம் தூரமா வச்சிடணும், இவர் தந்தை இருந்து கொஞ்சம் விலகி இருக்கணும். 2 பேருக்குமே ஒரு சின்ன ஏக்கம் இருக்கணும். நம்ம குழந்தைய பார்க்க முடியலையேன்னு அந்த சிம்ம ராசியோடைய அப்பா வந்து ஒரு ஏக்கத்துல இருக்கணும், அப்பா பார்க்க முடியலையேங்கிற மாதிரி ஏக்கத்துல அந்த சிம்ம ராசிக்காரர் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் அந்த உறவு வந்து அழகாக மேனேஜ் ஆகும். அப்பப்ப வந்து நீங்க பேசிக்கணும், பழகிக்கணும். ரெண்டாவது, இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தாருக்கு தாய் மீது மிக அதிக பற்று இருக்கும். தினசரி அவங்க அம்மா கிட்ட பேசுறேன்னா அந்த சிம்ம ராசிக்காரருக்கு தூக்கமே வராது. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத அவங்க அம்மா கிட்ட மொத்தமா ஒப்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அந்த நாளே வந்து நிறைவாகும். இல்லைன்னா அம்மாவை நினைச்சு ரொம்ப மனமுருகி கண் கலங்கி அம்மாவின் உறவு நினைச்சு ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்றது எல்லாமே இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் தான். அம்மாவின்
பிரிவையோ இல்லை அம்மா வந்து தன் பக்கத்தில் இல்லைங்கிறத நினைச்சு ஃபீல் பண்ணாத சிம்ம ராசி சிம்ம லக்னத்தாரே இல்லை. எல்லாருக்கும் அம்மாவை பிடிக்கும். ஆனால் இவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சராசரி மனிதரோட அதிகமாக தன் தாயோடைய ஈடுபாடு வந்து அதிகமாக இருக்கும். சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் வள்ளல் குணம் படைத்தவர் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். இவருங்க எந்த பொருளாதார நிலையில இருந்தாலும் சரி, உதவி செய்யறதுல இவங்கள மாதிரி வேற யாருமே இல்லை. ஏன்னா சிம்மம்னா சூரியன், சூரியன்னா ராஜா. ராஜாங்கிறப்போ உதவின்னு கேட்டு வந்துட்டா தன்கிட்ட இருக்க எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய மனப்பான்மையில ஒரு ராஜா இருப்பார். என்கிட்ட இல்ல, என்கிட்ட வராத, என்கிட்ட உதவி கேட்காத, என்கிட்ட உதவி கேட்டா நீ என்கிட்ட கொடுக்க ஒண்ணும் இல்லைன்னு எந்த ராஜாவும் சொல்ல மாட்டாங்க. அப்படித்தான் இவங்க. மற்றவர்கள்ட்ட உதவி கேட்டாவது அவங்களுக்கு உதவி கேட்ட வந்தவங்களுக்கு செய்யக்கூடிய அமைப்பு இருப்பாங்க. இயல்பா ஒரு டீ கடையில கூட நின்று இருப்போம் நம்ம எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. இந்த சிம்மராசி சிம்ம லக்னத்தார்கள் மட்டும் இந்த யாசகம் கேட்கறவங்களுக்கு டீ வாங்கி கொடுத்து, பிஸ்கட் வாங்கி கொடுத்து, அவங்களுக்கு வேண்டிய உணவு கொடுத்து, அவங்க சாப்பிட்றத பார்த்து ரசிப்பாங்க. அதுதான் அந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தாருடைய இயல்பே. அவங்க கிட்டே பணம் கம்மியா தான் இருக்கும். ஆனா இவங்க அந்த யாசகம் கொடுக்கறதுல வந்து சந்தோஷப்படுவாங்க. ஒரு 10 ரூபா இருந்தாலும் அப்படி கொடுக்கறது, இல்லை சாப்பாடு வாங்கி தர்றது, அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து இவங்க சந்தோஷப்படுறது. அந்த ஈகை பண்பும் வள்ளல் குணமும் இவரோட ரத்தத்திலே ஊறி இருக்கும். அப்ப கேட்டவுடனே உதவி செய்வாங்க. அந்த உதவி உண்மையில அவங்க போய் சேருதாங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. உதவி கேட்டாங்க, நம்ம செய்யறோம் அப்படின்னா. அப்போ நிறைய நம்பிக்கை துரோகங்களையும் ஏமாற்றங்களையும் சந்திச்சது இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னம் தான். கேட்டான், உதவி செஞ்சேன், ஆனா அது சரியான தெரியாம பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல, அதற்காக என்னை மாத்திக்க முடியாது. என் இயல்பு உதவி செய்யறது. என்னை ஏமாத்துறாங்க, ஆனா என்னால இந்த உதவி செய்யறதை நிப்பாட்ட முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார்கிட்ட நீங்க இந்த மாதிரி ஏமாத்துனீங்கன்னா அது 7 ஜென்மத்துக்கும் உங்களை வந்து பாதிக்கும். ஏன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு 5ஆம் இடம், 5ஆம் இடம் தான் பூர்வ புண்ணியம். அந்த பூர்வ புண்ணியத்துல பிறந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்களுடைய வேலையை காட்டினீங்கன்னா நிச்சயமா அது மிகப்பெரிய பாவமாக வந்து சேரும். ஒரு சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் வந்து நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே வாழக்கூடிய சிவன் பிள்ளை. சிவனுக்கு நிகரானவர் தான். சூரியனாலே சிவன் தான். சாந்தத்துக்கும் சிவன் தான், ருத்ரத்துக்கும் சிவன் தான். அன்புக்கு அன்பாகவும் அதிகாரத்துக்கு அதிகாரமாகவும் ருத்ர தாண்டவம் ஆடக்கூடியதும் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்னத்தார் தான். அவர்களை எப்படி நீங்க வந்து அணுகிறீங்கன்றத பொறுத்து தான் அவர்கள் அன்பை சம்பாதிக்கிறீங்களா இல்லை அவங்க கோபத்தை நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்களான்றது. சிம்ம ராசி சிம்ம லக்னத்தாருடைய அன்பை சம்பாதிச்சு நீங்க வெற்றி அடைஞ்சுக்குங்க. ஒருபோதும் அவர்களை காயப்படுத்தி விடாதீர்கள், அவர்கள் கோபத்தை சம்பாதித்து விடாதீர்கள். சிம்ம ராசி சிம்ம லக்னம் பூர்வ ஜென்மத்தில் புண்ணியம் செய்தால் மட்டும்தான் சிம்ம ராசி சிம்ம லக்னமாக பிறக்க முடியும். நன்றி.